அன்பினர்களே, நாம் ஏற்கனவே பலமுறை பல காணொலிகள் தந்திருக்கின்றோம். அமெரிக்காவும் ஈரானும் ஒரு போருக்குள் நெருங்கி வருவதாக, அது பார்ட் 3க்குள் வரப்போகின்றதாக. இன்று செவ்வாய்க்கிழமை நண்பகல் கடந்த செய்தியாக உலக ஊடகங்கள், இஸ்ரேலிய ஊடகங்கள் இந்த பிரேக்கிங் நியூஸாக தந்து கொண்டிருக்கின்றார்கள். ஈரான் மீது மீண்டும் ஒரு போர் தொடுப்பதற்காக இருவரும், அமெரிக்க அதிபரும் இஸ்ரேலிய பிரதம மந்திரி பெஞ்சமின் நெதன்யாகும் தொலைபேசி ஊடாக விவாதித்துள்ளதாக அந்த ஊடக செய்திகள் தற்போது வெளிவந்த வண்ணம் இருக்கின்றது. பல சர்வதேச ஊடகங்கள் பிரேக்கிங் நியூஸாகவே தந்து கொண்டிருக்கின்றது. அந்த செய்தியை பார்க்கின்ற போது, தொலைபேசி உரையாடலில் ஈரான் மீதான போரை மீண்டும் தொடங்குவது குறித்து நெதன்யாகும் ட்ரம்பும் விவாதித்துள்ளதாக இஸ்ரேலிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது. இஸ்ரேலிய மற்றும் சர்வதேச ஊடகங்கள் இந்த செய்தியை உறுதிப்படுத்தியுள்ளன. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகும் அண்மையில் சுமார் 30 நிமிடங்களுக்கு மேலாக தொலைபேசியில் விரிவாக உரையாடியுள்ளனர். இந்த உரையாடலின் போது ஈரான் மீதான போரை மீண்டும் தொடங்குவது என்றும், ஈரான் விவகாரத்தில் அடுத்த கட்ட ராணுவ நடவடிக்கைகள் குறித்தும் இரு தலைவர்களும் விவாதித்துள்ளதாக இஸ்ரேலின் கான் பொதுத்துறை ஊடகம் மற்றும் ஐரோனோட்ஸ் ஆகிய நாளிதழ் செய்திகள் இன்று செவ்வாய்க்கிழமை செய்தி வெளியிட்டுள்ளது. இந்த உரையாடல் தொடர்பாக வெளிவந்துள்ள முக்கிய செய்திகள்: அமெரிக்கா இஸ்ரேலில் ஆலோசனை. ஏப்ரல் 8 அன்று பாகிஸ்தான் மத்தியஸ்தம் மூலம் இருதரப்பும் இடையே தற்காலிக போர் நிறுத்தம் சீஸ்ஃபயர் எட்டப்பட்டது. ஆனால் அமைதி பேச்சுவார்த்தைகளில் உடன்பாடு எட்டப்படாததால் மீண்டும் ஈரான் மீது தாக்குதல் நடத்துவதற்கான தீவிர தயாரிப்புகளில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈடுபட்டுள்ளதாகவே அந்த செய்திகள் தற்பொழுது வெளியிட்டுள்ளது. ட்ரம்பின் எச்சரிக்கை என்பது நெதன்யாகுடனான இந்த தொலைபேசி உரையாடலுக்கு பிறகு அதிபர் ட்ரம்ப் தனது ட்ரூத் சோசியல் பக்கத்தில் ஈரானுக்கு பகிரங்க எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளார். இந்த செய்தி நாம் நேற்றே உங்களுக்கு தந்திருக்கும். அதில் ஈரானுக்கான நேரம் முடிந்து கொண்டிருக்கின்றது, அவர்கள் விரைவாக செயல்பட வேண்டும், இல்லையெனில் அவர்களை பற்றிய பேசுவதற்கு எதுவும் மிஞ்சாது என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த செய்தி ஏற்கனவே 2 மாதங்களுக்கு முறையும் இதைத்தான் அவர் சொல்லியிருந்தார். இப்போதும் அதையே சொல்லுகின்றார். இந்த வேளையில் இஸ்ரேலுக்குள் நெதன்யாவின் பாதுகாப்பு அமைச்சரவை கூட்டம் ரம்முடனான பேச்சுவார்த்தையை தொடர்ந்து நெதன்யாகு தனது நாட்டின் பாதுகாப்பு அமைச்சரவை கூட்டத்தை கூட்டி ஈரான் மற்றும் லெபனான் எல்லைகளில் உள்ள பாதுகாப்பு சூழல்கள் குறித்து விவாதித்துள்ளார். மேலும் ட்ரம்ப் தனது அண்மை கால சீன பயணம் குறித்தும் ஈரானுக்கு ராணுவ உதவிகளை வழங்க மாட்டோம் என்று சீன அதிபர் ஜின்பிங் உறுதியளித்தது குறித்தும் நெதன்யாகுவிடம் இந்த உரையாடலில் பகிர்ந்து கொண்டதாகவும் ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. அமெரிக்கா தனது தேசிய பாதுகாப்பு குழுவுடன் இன்று செவ்வாய்க்கிழமை கூடி இது குறித்து அடுத்த கட்ட ராணுவ முடிவுகளை எடுக்க உள்ளதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. இன்னும் அங்கு அமெரிக்காவில் திங்கட்கிழமை தான் இருக்கின்றது, செவ்வாய்க்கிழமை விடியவில்லை. நமக்கு இங்கு மாலை 7 மணி ஆகின்ற போதுதான் அவர்களுக்கு செவ்வாய்க்கிழமை 6 மணியாகவும் பார்க்கலாம். இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பும் தொலைபேசி உரையாடலின் போது ஈரான் மீதான போரை மீண்டும் தொடங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து விவாதித்துள்ளதாக இஸ்ரேலிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டு இன்றைய உலக செய்திகள் பரபரப்புகளை ஏற்படுத்தி இருக்கின்றது. இந்த வேளையில் இஸ்ரேல் ஈரானுக்கு நேரம் விரைந்து கொண்டிருக்கின்றது, அவர்கள் உடனடியாக மிக வேகமாக செயல்பட தொடங்க வேண்டும் என்றும் இஸ்ரேலும் சொல்லி இருக்கின்றது, அமெரிக்காவும் சொல்லி இருக்கின்றது. இஸ்ரேலிய ஊடக அறிக்கைகளின்படி இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பும் ஞாயிற்றுக்கிழமை தொலைபேசி உரையாடலின் போது ஈரான் மீதான போரை மீண்டும் தொடங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து விவாதித்துள்ளனர். நெதன்யாவுக்கும் ட்ரம்புக்கும் இடையிலான இந்த உரையாடல் 30 நிமிடங்களுக்கு மேலாக நீடித்திருக்கின்றது. ஈரானில் மீண்டும் சண்டையை தொடங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் மீது கவனம் செலுத்தியதாகவும் சேனல் 7 தெரிவித்துள்ளது. இது இஸ்ரேலுக்கு உள்ளிருந்த செய்தியாக. இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சரவை கூட்டம் தொடங்குவதற்கு சற்று முன்பு இந்த தொலைபேசி உரையாடல் முடிவடைந்ததாக ஐரோனோட்ஸ் நாளிதழ் செய்தி வெளியிட்டுள்ளது. இது இஸ்ரேலிய நாளிதழ் பத்திரிகை ஒன்று. அந்த நாளிதழின் மே 13 முதல் 15 வரை நடைபெற்ற தனது சமீபத்திய சீன பயணத்தின் முடிவுகள் குறித்து ட்ரம்ப் நெதன்யாவுக்கு விளக்கினார். ஈரான் விவகாரம் தொடர்பான முன்னேற்றங்கள் குறித்தும் இரு தரப்பினரும் விவாதித்திருக்கின்றார்கள். ஈரான் மீது தாக்குதல் நடத்தும் விவகாரம் நிச்சயமற்றதாக உள்ளது என்று
பெயர் குறிப்பிட விரும்பாத இஸ்ரேலிய வட்டாரத்தை மேற்கோள் காட்டி அந்த பத்திரிகை கூறியிருக்கின்றது. ட்ரம்ப் ஒரு முடிவை எடுக்க வேண்டும் என்றும் அவர் மன நிம்மதியுடன் இருக்க வேண்டும் என்றும், மேலும் அவர் மீண்டும் போரை தொடங்க முடிவு செய்தால் அதில் சேருமாறு இஸ்ரேலும் அழைக்கப்பட வாய்ப்புள்ளது என்றும் அந்த வட்டாரம் செய்தி தெரிவித்துள்ளது. பாதுகாப்பு அமைச்சரவை கூட்டத்தில் ஈரான் விவகாரம் மற்றும் லெபனானில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள் குறித்து விவாதிக்கக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுவதாக கன் என்ற பொது ஒளிபரப்பு நிறுவனம் செய்தி வெளியிட்டுள்ளது. இந்த செய்திகள் அத்தனையும் இஸ்ரேலுக்கு உள்ளிருந்து வருகின்ற செய்திகளாக. இந்த அழைப்பை தொடர்ந்து ட்ரூத் சோசியல் தளத்தில் ஈரானுக்கு ஒரு எச்சரிக்கை செய்தியை பதிவிட்டார் அதிபர் ட்ரம்ப் அவர்கள். ஈரானுக்கு நேரம் விரைந்து கொண்டிருக்கிறது, அவர்கள் விரைவாக செயல்பட தொடங்க வேண்டும் என்றும், இல்லையெனில் அவர்களிடம் எதுவும் மிஞ்சாது என்றும், காலம் பொன்னானது என்றும் அவர் ஒரு பதிவை பதிவிட்டு இருக்கின்றார். பிப்ரவரியில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான் மீது தாக்குதல்களை தொடங்கியதிலிருந்து பிராந்திய பதட்டங்கள் அதிகரித்துள்ளன. பாகிஸ்தானின் மத்தியஸ்தத்தின் மூலம் ஏப்ரல் 8 அன்று போர் நிறுத்தம் நடைமுறைக்கு வந்திருக்கின்றது. ஆனால் பேச்சுவார்த்தைகள் ஒரு நீடித்த உடன்படிக்கையை எடுக்க தவறிவிட்டன என்றும், பின்னர் ட்ரம்ப் இந்த போர் நிறுத்தத்தை காலவரையின்றி தன்னந்தனியாக, அதாவது தன்னிச்சையாக நீடித்தார் என்பதும் ஒரு செய்தி. இந்த வழித்தான் பாகிஸ்தான் ராணுவ தளபதி ஏர் மார்ஷல் அசித் முனீப் அவர்கள் தொடராக ஈரானுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றார். அது பயனளிப்பதாகவும் தெரியவில்லை. அது ஒரு அனுமான் வால் போன்றே தொடர்ந்து நீடிக்கின்றது. அது ஒரு அமைதி நிலையை, ஒரு எக்ரிமெண்ட்டுக்குள் வருவதாக தென்படவில்லை என்பது உலக பரப்பில் பார்க்கப்படுகின்ற ஒரு செய்தி. பார்க்கலாம். தொடர்ச்சியான செய்திகளை நாம் 2 மணிக்கு ஒரு முறை தர இருக்கின்றோம். அடுத்த கட்டம் இன்னும் அமெரிக்கா விடியவில்லை இல்லையா? இன்னும் திங்கட்கிழமையில் இருப்பதால் செவ்வாய்க்கிழமை என்ன சொல்ல போகின்றார் அமெரிக்க அதிபர் பார்க்கலாம் அடுத்து வரும் செய்திகளில். நன்றி, மீண்டும் சந்திப்போம். என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.